பஞ்சவர்ணம், உன்னை நான் கட்டிக்கிட்டதே எனக்கு ஒரு பொண்டாட்டி வேணும்னு இல்ல, என் மகனுக்கு ஒரு அம்மா வேணும்னு தான். பெத்தவன் இருந்தா இப்படி தப்பா வளர்ப்பாளான்னு மத்தவங்க குறையா பேசிடாதபடி நீதான் அவனை பக்குவமா வளர்க்கணும். தங்கமணி, எல்லா போட்டோவையும் ஒழுங்கா தொடச்சு வைப்பா. பூமணி, எதையும் போட்டோ உடச்சிடாத என்ன? அப்பா வரத்துக்குள்ளேயும் நாம எல்லா வேலையும் முடிச்சிடணும். ஏண்டா அவனை அடிச்ச?
அதோ பாரு அம்மா, அவங்கதான் உனக்கு தெய்வம். பூமணி, உனக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, மாமா இருக்காங்க. அண்ணனுக்கு யாரு இருக்கா? அண்ணன் பாவம் இல்ல, அதனால அண்ணன் சொல்றதை கேட்கணும், அண்ணன் பேச்ச மதிக்கணும். என்ன? சரியா? அண்ணனுக்கு நீதான் எல்லாம். புரிஞ்சுதா? சீக்கிரம் தவடி. எனக்கு தோச்சிட்டு இருக்கேன். பூமணி என்ன பாக்குற? அது ஒண்ணு இல்ல, நான் குளிக்கணும். அந்த பொண்ணுங்க குளிச்சிட்டாங்களான்னு பாத்துட்டு இருக்கேன். ஆக பாக்குற. பாரு பாரு, கொடுத்து வச்சுவேன். அங்க பாருடி, அரச மத்தடியில பிள்ளையார் உட்கார்ந்துருக்கு. ஏய் கொழுப்பா, என்ன மச்சா, இழுத்து கட்ட வேண்டியதானே? மச்சான் ஆத்தங்கரைக்கு வந்தா நெக்கு நிதானமே தெரியுது இல்ல. ஏய் எவடைய கற்பாய் மகளா, இரு ஒண்ணு வச்சுக்கிறேன். என்னத்த வச்சுக்க போற? மீனுக்கு இருக்கிற தைரியம் கூட உனக்கு இல்ல. மீன் ஆச்சும் கண்ட இடத்துல கடிச்சு வைக்குது. நீ எல்லாம் எதுக்கு? நீ எல்லாம் ஏன் ஆத்தங்கரைக்கு வர? வீட்லயே சொம்புல குளிக்க வேண்டியதுதானே? ஏய் சொம்புன்னு சொன்ன அப்புறம் போங்கடி. மாப்பிள, எதுக்குப்பா அந்த கல்ல போட்டுட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல மாமா, இந்த பொண்ணுங்க எல்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க, அதுக்குள்ள துணியை துவச்சிடலாம் தான் உருட்டிட்டு இருக்கேன். ஏண்டா, குளம் கிழக்கு மேக்கி 2 கிலோமீட்டருக்கு நீண்டு கிடக்குது. இவளுக்கு இந்த மூலையில் குளிச்சா நீ அந்த மூலையில் குளிக்க வேண்டியதானே? வேடிக்கை வாங்குறதுக்கு ஏன்டா புழுகுற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல, 25 வருஷமா இந்த ஆலமரத்து கடையில் நான் எத்தனை பேர்த்த வேடிக்கை பார்த்திருப்பேன். என்னது? சரி, அந்த பிளாஷ்பேக்ல உனக்கு எதுக்கு? அவன் இந்த கல்ல எதுக்கு தூக்கிட்டு இருக்க? இது என்ன கல்லு தெரியுமா? கருங்கல்லு. இளவட்ட கல்றா. அப்படின்னா இந்த கதையெல்லாம் வேற உனக்கு சொல்லணுமா? மாப்பிள, கல்யாண வயசு வந்துருச்சுன்னா ஒரு இளவட்ட பையன் தன் பெத்த தாய் தாப்புகிட்ட போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்பானா? எப்படி கேட்க முடியும்? வெக்கமா இருக்கும்ல. அதனால 4 சாதி சனத்துக்கு முன்னாடி காலங்காத்தால வந்து ஒத்த கையில இந்த கல்ல தூக்கி போட்டான்னா அவனுக்கு கல்யாண வயசு வந்துருச்சுன்னு அர்த்தம். உடனே அவனுக்கு தாய் தாப்பு பொண்ணு தேட ஆரம்பிச்சுவாங்க. ஐயோ, அப்படின்னு தெரிஞ்சு நான் இந்த கல்ல தொட்டிருக்க மாட்டேன் மாமா. இது என்ன தூக்கி வீசிருப்பியாக்க? முடியாதுன்னு சொல்றடே. அதெல்லாம் முடியும், எனக்கு ஒண்ணு இப்ப கல்யாணம் ஆச்சுல. ஆமா, முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்றேன். ஏன் கோப்ப மாதிரி போய் பேசிட்டு இருக்கேன்? அப்புறம் பத்தி எல்லாம் பேச எனக்கு ரொம்ப கோவம். எனக்கு வேணாம். என்ன பெரிய கோப்ப? 100 ரூபாய் பந்தியா உன்னால தூக்க? என்னால முடியும், வேணாம். உன்னால தூக்க முடியாதா? முடியும்னு சொல்றல. என்ன மாமா இது? ஆம்பளைங்களா வர்றீங்க, இந்த ஊர்ல பொம்பளைங்களே கிடையாதா? எதுக்கு மாமா? பொழுது போக வேண்டாமா? உங்க கூட எத்தனை நேரம் நான் பேசிட்டு இருக்கிறது? என்ன பேரு கிடையாது? குஷ்பு, ரோஜா, ரம்பா, நல்ல பேர்களே இந்த ஊர்ல கிடையாதா? உங்க பேர் மட்டும் என்ன? வேற என்ன? சரி, வினோத்க்கு மாத்திட்டா போச்சு. அப்பனே, மாப்பிள்ளை இந்த கல்ல தூக்க முடியாது, 100 ரூபாய் பந்தியம். மச்சான் மாமா வேணாம். சங்கிலி பந்தயம்தாங்க. கூட மச்சான் அந்த கல்ல தூக்கிட்டு வர 100 ரூபாய் பந்தயம். ஐயோ, என்னால தூக்க முடியாது. 200 ரூபாய். பூமணி கல்ல தூக்க கல்ல தூக்கிட்டு வர இந்த ஓடு பந்தயம். வேணாம் சொல்றேன். என்னடா என்னடா இருங்கடா இருங்கடா என்னடா சொத்து அறிஞ்சான் மாமா, இந்த லுங்கி பண்ண கேட்டேன். லுங்கிய தோச்சி எத்தனை மாசம் ஆச்சோ? இங்க போய் பந்தயம் கட்டுறேன். கொண்டா கொண்டா கண்டிப்பா தூக்குது. போடு போடு தூக்கு மாப்ள. வேணாம் மாமா. பல்லு வளர்க்கறத பத்தியா? அப்புறம் வைக்கலாம். ஓகே. சீக்கிரமா உங்களை நம்பி பந்தயம் கட்டிருக்கேன். புள்ள பொட்டு எங்க போச்சு இந்த புள்ள? கதவு வேற திறந்து போட்டிருக்கு.
கோழி ஒரு பக்கம் மேயுது, கண்ணுக்குட்டி ஒரு பக்கம் ஓடுது. என்னாச்சு புள்ள? அது வந்து மச்சா இளவட்ட கல்ல தூக்கிடுச்சா. ஆமா மாமா, நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். மாப்பிள இந்த மாதிரி இளவட்டுக்கெல்லாம் தூக்க வேணாம், தூக்கணும்னா அதுக்கு அர்த்தமே வேற என்ன. உண்மையை பாட்டு போங்கிறேன்னு. வர 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 வர. மாப்பிள கோப்பம் கூப்பிடுறாரு. என்ன சின்னவங்கள இளவட்ட கல்லாம் தூக்குறீங்களாமே? அப்பவே நான் சொன்னேன்ல மாப்பிள, இளவட்ட கல்லெல்லாம் தூக்க வேணாம், ஏன்னா அந்த கல்லை தூக்கணும் கோப்பனுக்கு பிடிக்காதுன்னு. அந்த காலத்துல கல்லையே தூக்காம கல்யாணம் பண்ண ஒரே ஆளும் கோப்பம் தான். டேய், நான் கல்ல தூக்கி கல்யாணம் பண்ணலடா, காளை அடக்கி கல்யாணம் பண்ணுவேன். ஆமா, அப்ப காலைக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது, ஒரே அமுக்கிட்டீங்க. ஏன் மச்சா போய் சொல்றீங்க? தங்கச்சி செத்து போயிட்டு இப்படி புழுகுறீங்களே, நீங்க எங்க காலையா இருக்கீங்க? இப்ப எதுக்குடா பழைய கதெல்லாம் பேசுற? சரி சரி சரி, நீங்க அடக்குனீங்க சும்மா இரு. அடக்குனீங்க போ. டேய், இளவட்ட கல்ல தூக்குனா என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா? என்ன அர்த்தம் நான் சொன்னேனே. இளவட்ட கல்ல தூக்குனா ஒரு வாலிப பையன் பெத்த தகப்பனை பார்த்து, ஏடா நாய எனக்கு கல்யாண வயசு ஆயிருச்சு, இன்னும் ஏன்டா கல்யாணம் பண்ணாம இருக்குன்னு கேக்குறதா அர்த்தம்னு சொன்னேன். இவ்வளவு அர்த்தமும் சொன்னீங்க? என்ன அர்த்தமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த கல்ல தூக்கிய தீர்வுங்கிறானே. அது என்னடா அது எது செங்கோட பேசுற மாதிரி நிறுத்தி நிறுத்தி பேசுற? சொல்றா. இல்ல வந்து என்ன என்ன வந்து நீ சொல்றது பார்த்தா நீ ஏதோ பேசாம குளிக்க போயிட்டு மாதிரியா? நான் வந்து அந்த கல்ல தூக்குறேன் உங்களுக்கு பந்தயம் கட்ட மாதிரி பேசிக்கினே. ஐயா, இவருதான் அந்த கல்ல தூக்குடன் பந்தயம் கட்டினாரு. சரியில்லை மச்சான். ஏண்டா வயிறு இங்கேயா இருக்குது, காலையில இங்க வலிக்குதுன்னு சொன்ன சொன்னா வயசாயிருச்சுல மாறி மாறி வலிக்கும். கல்லு சமாச்சாரம் என்னன்னு கேளுங்க. வலிக்கண்டா வலிக்கும். பஞ்சாயத்தை நான் பேசிக்கிறேன். அவன் தான் மாமன் மச்சான், ஏலி கிண்டெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். உங்களுக்கு அறிவு எங்க போச்சு? வீட்டுல பெரியவன் ஒருத்தர் இருக்கான்ல, அந்த நினைப்பு இருக்குல்ல, அவனுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாம். அத மனசுல வச்சுங்க. உள்ள போங்க, போங்க உள்ள. உப்பு போடல. ஐயோ, கையை விடு மச்சா. என்னாச்சு? சொன்னா கேட்க மாட்டேன், கையை விடு. கையை விடு மச்சா. என்ன வச்சு குழந்தை விளையாடிட்டு? கையை விடு. கையை விடு. சொன்னதான் விடுவேன். என்னாச்சுன்னு சொல்ல. வீட்டுல பெரியவர் இருக்காரு, கையை விடு மச்சான். என்ன மச்சான்? சொல்லுங்க. விடு. அம்மா பொட்டு, குடிக்கிறதுக்கு ஏதாவது மோர் கிடைக்குமாமா? என்ன நினைச்சுதானே மச்சா இளவட்ட கல்ல தூக்குன? எப்படி எப்படி ஒன்ன நினைச்சு இவ்வளவு பெரிய கல்ல தூக்கணுமா? நம்ம அத்தம்மா சரோசா இருக்கல்ல, அவளை நினைச்சுதான் தூக்குனேன். போடி.
கொட்ட புள்ள ஒன்ன துரத்தி துரத்தி குடிப்பேன் ஒரு கொட்டு மேளம் போல கொட்டி கொட்டி ஒன்ன புரட்டி புரட்டி எடுப்பேன் கொட்ட பாக்கு கண்ண வெட்டுற குட்ட பாத்து போல கத்துற ஒரு சில்லுக்கு ஒரு பக்கம் ஒரு சில்லுக்கு பக்கம் என்று ஒட்டுறியே கண்டபடி கோட்டை கட்டுறியே சாகசம் காத்துற தாமர பூங்கொடியே கொட்ட பாத்து கண்ண வெட்டுற குட்ட பாத்து போல கத்துற பட்டப்பட்டு வச்ச கொட்ட புள்ள ஒன்ன துரத்தி துரத்தி குடிப்பேன் வழக்கு அன்னாரம் என் கூட நிக்காதே மல்லுக்கு ஆசையத்தான் அழகு ஏறி போச்சு பித்தம் மண்டையிலே என்ன பேச்சு கிளி மாங்கையிலே சாகச காத்துற தாமர பூங்கொடியே அதில் பட்டப்பட்டு வச்ச கொட்ட புள்ள ஒன்ன துரத்தி துரத்தி குடிப்பேன் ஒரு கொட்டு மேளம் போல கொட்டி கொட்டி ஒன்ன புரட்டி புரட்டி எடுப்பேன் ஒரு சில்லுக்கு ஒரு சில்லுக்கு பக்கம் ஒரு கொட்டு மேளம் போல கொட்டி கொட்டி ஒன்ன புரட்டி புரட்டி எடுப்பேன். வா டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏமாப்ல ஒப்பனுக்கு வளையலுக்கு காலில் விட்டுச்சா கண்ணில் விட்டுச்சா மாமா சும்மா நேரத்து மாதிரி உட்காந்து என்ன பண்ணிருக்காரு? என்னடா அங்க குசு குசு மச்சான் சந்தைக்கு நேரமாச்சு மாப்பிள்ள ஒரு மூட்டை நோண்டிட்டு இருக்கா மச்சான். 7 கழுத வயசாகுது கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கடா உனக்கு. நம்ம ஊர்ல சில பேருக்கு உட்கார்றதுக்கு ஒரு ஈஸ்டர் கிடைச்சிருச்சுன்னா பொறுப்பு வந்து நினைச்சுக்கிறாங்க. என்னடா சொன்ன? இல்ல மச்சான் எனக்கு எதுக்கு பொறுப்பு? எனக்கு இருக்கிறது ஒரே கடமை. அது எப்படி இருந்தாலும் சின்ன மாப்பிள்ள செஞ்சு முடிச்சிருவேன். அது எப்படி மச்சான் வளையல் நேரா குத்திச்சா? அது நேரா குத்துச்சு குறுக்கால குத்துச்சு அது ரொம்ப முக்கியமா? இல்ல மச்சான் மாப்பிள்ள சிறு வயசு பையன் வளையல் அவன் கையில குத்துனா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. வயசான உங்க காலில் எப்படி குத்துச்சுங்க? என்னைய காலில் கட்டு போட்டிருக்கீங்க? அது பிள்ளைங்களுக்கு ஒரு கல்யாண கட்டு போடலாம்னு நினைச்சேன். கடவுளா பார்த்து என் காலில் கட்டு போட்டாரு. ரொம்ப வலிக்கிறீங்களா ஐயா? காலையில இருந்து எத்தனை தடவை கேப்ப? முதலாளி குத்துச்சுன்னா சும்மா கேப்பீங்களா? அவங்க அப்புறாணி பையன் ஏதோ கேக்குறான். யார் அப்புறாணி? ஃபுல்லா ஆக்டிங் மச்சான். பயங்கரமா நடிகவன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க முதலாளி கால் அடிபட்டுச்சுன்னு சொல்லி சின்ன பசங்க பூரா முட்டாய் வாங்கி கொடுத்துருந்த நாயே பாருங்க நடி பாருங்க நடிப்பேன். இல்ல ஊருக்கு 4 செவ்வாய் கிளம்பி ஐயா யாருக்கே கல்யாணம்? எல்லாருக்கும் தான்.
என்ன பொட்டுகையில வளையல் காணுமா? ஐயோ மாமா, என்ன மாப்பிள மச்சானுக்கு வேற காலில் குத்தி இருக்குது. ஏய், நீ ஏதாவது வில்லங்கமா பேசுறதுனே முடிவு பண்ணிட்ட. வேலையை பாடுறா. சப்பா, ஐயா ரொம்ப வலிக்குங்களா ஐயா? ஏய், நீ ஓவரா நடிக்கிற. 2 பேத்துக்கு ஒண்ணாவாயா கல்யாணம்? ஆ, மண்டபம் பெருசா கிடைச்சா எல்லாத்துக்கும் கல்யாணம் தான். என்ன மச்சான் அண்ணதானமா? இல்ல எல்லாத்துக்கும் கல்யாணம் ஒரு 5000 பேருக்கு கல்யாணம் மாதிரி சொல்றீங்களே. ஏய், எதுக்கு எடுத்தாலும் வில்லங்கமா பேசாதடா. இல்ல மச்சான், ஆ. சின்ன மாப்பிளைக்கு வீட்லயே என் பொண்ணு இருக்கு. ஆ. பெரிய மாப்பிளைக்கு இன்னும் பொண்ணே பாக்கல, அதுக்குள்ள கல்யாணம் பண்றது அட்வான்ஸ் கொடுக்குறீங்களே. அவர் வேற படிச்சவரு. டேய், படிப்பு என்னடா பெரிய படிப்பு? 1000 தான் இருந்தாலும் அவனுக்கு அவங்க ஆத்தா வகையில தான் பொண்ணு எடுக்கணும். அதுதான் முறை, அதுதான் கௌரவம். எவ இருக்காங்க? அந்த ஊழமுக்கியா இல்ல டங்கு டங்கு டங்குன்னு இடுப்பாட்டிட்டு நடப்பாளே அந்த கருப்பாய்யா? நான் ஒத்துக்க மாட்டேன். எங்க அண்ணன் இருக்க அழகுக்கு அவர் கால் தூசி கூட பெற மாட்டாளுங்க. டேய், மூக்கு ஒழிட்டு இருந்தெல்லாம் சின்ன வயசுலடா. இப்ப அழகா இருப்பாடா. பருவத்துல பன்னிக்குட்டி கூட அழகா இருக்கும். அதானே பாக்க லட்சணமா இருக்க வேணாமா? குடும்ப பொண்ணுக்கு புத்தியும் பொறுப்பும் வேணும். அது அவளுக்கு இருக்கும். அப்ப மூக்கொழுகுனா பரவாயில்லைங்க. டேய், நீ ஏதாவது இல்ல எப்படி டீடைல் என்னன்னு கேட்டேன் அவ்வளவுதான். நீ என்னடா சொல்ற? ஆமாங்கய்யா. ஏய், ஜாலரா போட்டா ஒரு பக்கமா போற, அதானே இங்கேயும் ஜாலரா போற அங்கேயும் ஜாலரா போற அடிச்சணும். டேய். பின்ன மச்சான், நீங்க நான் அர்த்தமெல்லாம் பேசிட்டீங்க. மாப்பிள்ளை பட்டணத்துல படிக்கிறாரு, அங்க அவருக்கு என்னமோ ஏதோ அது தெரியும். நீங்க வாட்டு கல்யாணம் எப்ப பண்ண? மாமா என்ன என்னமோ ஏதோன்னு என்ன மாப்பிள்ள, நீங்க பட்டிக்காரல் இருக்கிறீங்க, கை நாட்டு நீங்களே கைய பிடிக்கிறீங்க, வளையல் உடைக்கிறீங்க. இல்ல நிலைமைகள் அப்படி போயிட்டு இருக்கும் போது மாப்பிள்ளை அங்க பட்டணத்துல இருக்கிறாரு. அங்க பஸ்ல ஒன்னா போக, ரயில் ஒன்னா போக, ஒட்ட உரச லவ் பண்ணலாம்ல? வேண்டாம் மாமா, நல்லா இருக்காது. எங்க அண்ணனை வெட்டி போட்டா கூட ஒரு தப்பு பண்ணாது. ஏப்பா லவ் பண்றது தப்பா? ஏன் மச்சான் லவ் பண்றது தப்பா? என்ன லவ் பண்றது தப்பு இல்லைங்க. இல்லையா? ஏன் நம்மள யாரும் பண்ணலீங்க. எப்படா பண்ணுவாங்க? லவ்ங்கிறது மனுஷங்கள பண்றது. போய் மூஞ்சி பாரு. போ. ரயில பார்த்தது இல்ல, ரயில பார்த்தே தீர்வுன்னு அடம்பிடிச்சு போன இந்த ஆளை காணுமே. ஏடா என்னை பார்த்தா உங்களுக்கு கிண்டலா போச்சாடா? கொஞ்சம் ஏமாந்தா அறுத்து உப்பு வச்சு ரூபாய்க்கு 4 துண்டு வித்து போடுவான்னு போட்டிருக்கா. என்ன மாமா? பின்ன என்ன மாப்பிள, நாம தான் ரயில்ல போனது. ஆமா. சரி, நிக்கிற ரயிலையாவது பாக்கலாமேன்னு உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துருந்தேன். ரயிலுக்கு பைப்புல தண்ணி பிடிச்சானுங்க. எதுக்கப்பா இத்தனை தண்ணி பிடிக்கிறேன்னு கேட்டா, ரயில் தண்ணியா தானே ஓடுதுங்கிறானே. எதுக்கு சிரிச்சுக்கோ? ரயில் எப்படி மாமா தண்ணியில போகும்? தண்டவாளத்துல தான் போகும். நீ இன்னும் கொஞ்ச நேரம் நின்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா ரயில் தண்டவாளத்து மேல ஓடாது, உன் மேல ஓடும். போடா. மாமா நானும் கூட வரேன் மாமா. என்னை கொலகாரனாக்காம நீ போக மாட்டேடா. மரியாதையா போயிரு, இல்லைன்னா இந்த அருவாள் எடுத்து வெட்டிட்டு நீயே செத்துக்கோ. ஏன் மாமா நீங்க எடுத்து வெட்ட மாட்டீங்களோ? ஏமாப்பிள, நம்ம ரேஞ்சுக்கு இவனெல்லாம் வெட்டணும்னா ஈக்குவல் ஆயிடுவான்ல. பாத்து அவன் எடுத்து உங்களை வெட்டி உங்களுக்கு ஈக்குவலா இருப்பான். ஏ போடா, போங்க சார். என்ன மாப்பிள சாப்பிடுற? கல்ல எனக்கு மாப்பிள முடியாது. ரெண்டு கண்ணன் தெரியாத பிச்சைக்காரன் ஐயா. ஐயா சாப்பிட்டு 3 நாள் ஆயிடுச்சு ஐயா. அது என்னது எல்லா பிச்சைகளும் 3 நாள் டைம் வச்சிருக்கீங்க? 3 நாள் தானே பாடி தாங்கும், அதனால அது ஒரு லிமிட்டா வச்சிருக்கான்னு அது நினைக்கிறேன். சரி. குடுமாப்ல இல்ல புடிங்குவேன். ஏமாமா இந்த வண்டி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? நான் இன்னைக்கு ஊர்ல இருந்து வர்றது தெரியும். வண்டியை விட்டுட்டு எங்க போனா இவன்? எங்க போன? எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? சரி சரி வண்டியை போட்டு. இந்த ஒரு வண்டின்னு போய் கேளு மாமா. யோ, இவ்வளவு நேரம் வெயில தானே வண்டி காணிட்டு இருந்தது, அப்பெல்லாம் விசாரிக்காம வாட்ட சாட்டமா ஒரு பொண்ணு போனோம்னு விசாரிக்க சொல்றிய? இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுன்னா போட்டு டின்ன கட்டிடுவா. எனக்கு இல்ல மாமா. பின்ன எனக்கா? இந்த வயசுல எனக்கு எதுக்குப்பா கல்யாணம்? ஐயோ அண்ணனுக்கு மாமா, போய் கேளு மாமா. பரிசுக்கு படிக்கிறவனுக்கு எதுக்குடா கல்யாணம்? ஏனம்னே ஏனு என்ன? டைம் என்னாச்சு? 10 மணி ஆச்சு. ஏனம்னே 12 மணி ரயில்ல வந்து இறங்கிட்டு 10 மணிக்கு போகிறீங்களா? இட் இஸ் எஜுகேஷன். போதுமா? ஏனம்னே இந்த டவுசர் துணி எங்க வாங்குனீங்க? எதுக்கு? இல்லைங்க நல்லா அதுங்க, நம்ம மாப்பிள்ளைக்கு ஒண்ணு வாங்கி மாட்டி விடலான்னு.
ஐயோ அவனே உங்களை எங்கேயோ பார்த்து இருக்கிறேன், கண்ணுக்குள்ளேயே இருக்குது. ஆனா ஊர் பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. எந்த ஊர் நீங்க? ரொம்ப அவசியமா? ஐயா எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லைங்க. சில பேர் அதுக்குன்னு அலையிறானுங்க, அதுக்காக கேட்டேன். இஷ்டம் தான் சொல்லுங்க, இல்லை பரவாயில்ல. அம்மா பேட்டை. ப்ராப்பர் அம்மா பாத்தீங்களா? அடி சத்தம் போயா போயாண்ணா. கடை நியூசன்ஸ். மாமா மாமா எந்த ஊரா? அவன் அம்மா பேட்டைன்னு 5-6 டிஸ்ட்ரிக்ட் அந்த பக்கம் ஒரு ஊர் சொல்றாடா. புழுகுறாடா. வா வேற பொண்ணு பார்க்கல வா. மாமா அவ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போலாம். ஏன் பொண்ணு பின்னாடி போனா அசிங்கம் இல்லையா? ஐயே வண்டி பின்னாடி போலாம். இதுக்கு தாப்பா வயசுக்கு தகுந்த சின்னதை வச்சுக்கணுங்கிறத. மாமா நீ வர போறியா இல்லையா? நான் போறேன். நான் வரல. அட வா மாமா. அட வா என்னப்பா நீ? மாப்பிள்ள, சிறு வயசுல உங்க ஒத்த முன்னாடி கூட நான் போனது இல்லப்பா. இந்த வயசுல பொண்ணு முன்னாடி போக சொல்லி எனக்கு ரொம்ப வெக்கமாகுதுப்பா. மாமா போகாமா சீக்கிரம் சீக்கிரம். அவளுக்கு என்ன காரா கீரை மாத்தி ஓட்டுருக்கு. எடுத்துட்டேன். மாப்பிள்ள கவனிச்சா? இல்ல மாமா. ஐயோ கவுந்துச்சு. ஐயோ ஐடியா போட்டு ஒரு பொம்பளை கவுத்து போட்டீங்களா? மாமா வண்டி ஸ்டாப். அட வண்டி நிப்பாட் மாமா. பாவி. ஐயோ பாவம். சேத்தில ஒரு செந்தாமரை. சரி சரி கை கொடுங்க. அடிச்சு மாப்பிள்ள ஏற்கனவே அவனுக்கு அதிர்ச்சியில பேச்சு. இல்ல மாமா வண்டி இப்படியே ஓட்டுறது. ஏண்டா அறிவு இருக்காடா? அச்சான் இல்லாம வண்டி ஓட்ட முடியுமாடா? அச்சான் எங்க சொல்ல சொல்லு. அச்சான் எங்க எங்கடா? என்னடா முறைக்கிற? நீ முறைக்கிறத பார்த்தா நாங்க என்னமோ அச்சானை கழித்து வேணா வண்டி சாத்து மாதிரில பேசிக்க. அச்சான் இப்படி வண்டியில வச்சிருக்கோமா? மாமா எங்க டிரைவிங் லைசன்ஸ்? எங்க ஆர்சி புக்? எங்க? ஐயோ முதல்ல என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். காப்பாத்துங்க. ஐயோ மாமா அத காப்பாத்தலாம். ஓ மாமா ஒரு கை கொடு. ஐயா பேண்ட் போட்டு பொம்பளை கிட்ட நான் சாவகாசமா வச்சுக்கிறது இல்ல. ஏமா அப்பவே நாங்க அட்ரஸ் காட்டோம்ல. இப்ப அடிபட்டு இருக்குது, ஆஸ்பத்திரி கொண்டு போறேன். அப்பா அம்மா வேற சொல்லி அனுப்புனேன். அட்ரஸ் கொடு. அம்மா பேட்ல இருந்து வர நேரம் ஆகும்ல. பொண்ணுக்கு அடிபட்டு இருக்குது. பெத்த தாய் தாப்ப பிச்சுட்டு ஓடி வர மாட்டாங்களா? ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? இங்கிலீஷ் என்ன வீட்ல கொண்டு போய் விட்டுறீங்களா? ஓ நான் விடுறேனே. என்ன பண்ற? அம்மா பாட்ட வரைக்கும் அந்த கால மாடு ஓடி வருமா வயசானது? நோ 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 நான் உங்ககிட்ட போய் சொன்னேன். என் வீடு பக்கத்துல தான் இருக்கு. போய் சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லு. சரி கேளுங்க. சாரி. யா சரி போலாம் வாங்க வாங்க. நான் எப்படி இப்படியே வர்றது? Dress எல்லாம் அழுக்கு அடிச்சு ஒரே சரி சேரு. சரி இங்கே வாய்க்கால் தண்ணி இருக்கு, கழுவிட்டே போயிடலாம் வாங்க. வாங்க கிட்ட. மாப்பிள சோப் வேணுமா? மாமா சும்மா இரு மாமா. என்னடா இதோ ஒரு கிளை விழுந்தா கிட்ட போக நீ. மாமா நீ பேசாம போ. பண்ணுங்கடா பண்ணுங்க. முதுகின் தேய்ச்சி அந்த வாடா. கையை கழுவுங்க. இங்க இங்க. நல்லா கழுவுங்க. காலை கூட போது வாங்கடா. எப்படி மாமா? ஏங்க பார்த்தா வசதியான வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கீங்க. உங்க அப்பா கிட்ட சொல்லி ஒரு பிளஸர் வாங்கிக்க கூடாதா? எங்க வாங்குறது? இப்படியே பெட்ரோல் விலை ஏறிட்டு இருந்ததுன்னா அப்புறம் எல்லாரும் கட்ட வேண்டியதா? இந்தாங்க தொடச்சுக்கோங்க. என்னம்மா வேற வாசமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சேத்துல கிடந்தி அதை விட மோசமா போச்சு. நீங்க ஏறுங்க ஏறுங்களே. வேண்டாம் இது விவசாயி வேற என்ன தடிக்கு. நீ ஏறிக்க மாமா நீங்க ஏறுங்க. சரி இது உடஞ்சிருச்சு என்ன பண்றது? எஸ் மாப்பிள்ள இது குத்துது என்ன பண்றது? ஐயோ மாமா ஏனவனே இனிமேல் இது பாடாதா? வெரி ஃபன்னி. ஆமா நான் பெரிய பண்ணி அவன் சின்ன பண்ணி நீ வேலை பண்ணியா? மாப்பிள்ள அதே நிறுத்துங்க நிறுத்துங்க. ஓ இதான் என் வீடு. வாங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்க. லட்சுமி லட்சுமி வண்டி சத்தம் கேக்குது. விஜயா வந்தாச்சு. பொண்ணு பேர் விஜயாடம். வாங்க. மாமா அச்சானி நீ தாண்டா கழட்டின. அச்சானியா? இல்ல நீங்கள அச்சனை விடன்னு பாருங்க. அப்பா இது வந்துட்டமா. அப்பா. ஐயோ என்னாச்சுமா? ஓமே அச்சானி போடாம வண்டியை கொண்டு வந்து கவுத்துருச்சுப்பா. நான் சேத்துல விழுந்துட்டேன். அப்புறம் இவங்க தான் என்ன காப்பாத்துனாங்க. வணக்கம். வரோம். வாங்க வாங்க. இல்லைங்க நாங்க போயிட்டு வரோம்.
மாமா காப்பாத்திட்டு போக வேண்டியதானே. பரவாயில்ல, உள்ள வாங்க தம்பி. ம், வாங்க உள்ள வாங்க. வணக்கங்க. வணக்கம் தம்பி. என்னாச்சுடா? ஏப்பா அச்சாணி எல்லாம் ஓட்டி உங்க வண்டி கவுத்து விட்ட. இப்ப என்னடான்னா எங்க வண்டி அச்சாணி கழட்டி கையில வச்சுக்கிற. எனக்கு ஒரு நல்ல டிரைவரா வச்சுக்கிறது இல்லையா? அவனுக்கு மேல ஏதோ பிரச்சனை போல் இருக்கு. சரி சரி, அவங்க வண்டியில போய் போடு. வாங்க தம்பி, உள்ள போய் பேசுவோம். என்னங்க என்னை போய் தம்பி? உங்களே இல்ல, இவரே. சரி சரி. ம். பெரிய வீடுவா? ஐயோ மாமா, மேல உட்காரு. மாத்த வாங்காத. அட என்னங்க கீழே உட்கார்ந்துட்டு மேல உட்காருங்க. சொன்னா கேட்க மாட்டாங்க. இல்லைங்க, நாங்க ரொம்ப சாதாரணமான ஏழை குடும்பங்க. ஆ. மேல எல்லாம் உட்காந்து பழக்கம் இல்லைங்க. ஆமா, தம்பி யாரு? நான் ஆமலாப்பட்டு முத்துராமலிங்கத்தோட பையங்க. அட, அந்த குடும்பத்தையா சாதாரண குடும்பம்னு சொன்னீங்க? எப்பேற்பட்ட குடும்பம்! அந்த ஐயாவை இந்த 18 பட்டு கிராமத்துல தெரியாதவங்களே கிடையாது. ஆமா, இந்த பெருசு யாரு? என்னது பெருசா? ஏங்க பெருசு நீங்களே என்னை பெருசுனா என் நிலைமை என்ன ஆகுறது? எனக்கு சிறு வயசு தானுங்க, 43 இயர்ஸ். மாப்பிள்ளைக்கு தாய் மாமன் முறையாகுது. அதுங்க சந்தையில ஒரு கிழவி என்னை பார்த்துட்டு மாப்பிள்ளை விட நான் பர்சனாலிட்டி சொல்லி போட்டாளுங்க. அதுல இருந்து சட்டை இறக்க வச்சு தச்சுறாருங்க. கை மடிச்சு விட்டா சிறு வயசுல தெரியுங்க. அப்படி ஒண்ணு தெரியலையே. தெரியலீங்களா? இல்லையே. அப்ப நாங்க போயிட்டு வரோம். அட இருங்க, அவருக்கு 2 பையங்க இல்ல? ஆமாங்க, இவரு சின்னவருங்க, அக்ரிகல்ச்சர் மாடெல்லாம் மேய்க்கிறதுங்க. ஆ. பெரியவர் வந்து படிப்புங்க. ஓஹோ. அப்ப நாங்க போயிட்டு வரோம். அட, இருங்க. மாமா, பொண்ணு பாத்துட்டு போயிடலாம். இப்ப விளையாடியா? அட போப்பா. லக்ஷ்மி, இவர் ஆமலாம்பட்டார் மக, இவர் அவருடைய தாய்மாமன். வணக்கங்க. அப்ப நாங்க போயிட்டு வரோங்க. சாப்பிட்டு போலாமே. ஐயோ, நீங்க வெள்ளிக்கிழமைங்க நாங்க வெளியார் வீட்டுல கை நினைக்க மாட்டோமுங்க. நாங்க போயிட்டு வரோம். மாமா, அவங்க பொண்ணு வரட்ட சொல்லிட்டு போயிடலாம். விஜயா, அவங்க புறப்பட்டாங்கம்மா, கொஞ்சம் வந்துட்டு போறியா? விஜயமா, நாங்க போயிட்டு வரோம்மா. மாமா, அவங்க வரட்டும் வரட்டும். வெயில்ல அவங்க மாடு வேற காஞ்சிட்டு இருக்குது. அதையெல்லாம் அவங்க பாத்துவாங்க. அதெல்லாம் உண்மையை பாத்துப்பான். சரி சரிங்க. ஏனுங்க விஜயங்க, ஏனுங்க நம்மளுக்கு 2 பிள்ளைங்களா? எனக்கு ஒரே பொண்ணுங்க. அட, உள்ள போகும்போது பேண்ட் போட்டு வத்தலா இருந்துங்க, சீலை கட்டிட்டு வெளியில வரும்போது முத்தலா இருக்குதுங்க. அடேங்க அப்பா. அப்ப நாங்க போயிட்டு வரோங்க. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். யா, என்னதுயா? தேங்க்ஸ் சொன்னா திருப்பி சொல்லணும்ல. ஓ, யா. யா யா அப்ப நாங்க போயிட்டு வரோங்கம்மா. யா யா. யா. என்ன மாப்பிள வீரசிங்க? என்ன மாமா? உங்க அக்கா பொண்ணு பட்டணத்துல படிச்சுட்டு பேண்ட் சட்டையோட சினிமா நடி மாதிரி வந்திருக்கா. நீ என்னடா மாட்ட ஓட்டிட்டு போற? பொண்ணு கொடுப்பாங்களா? பேசாம ஏன் பொண்ணு கட்டிக்க. மாமா, அவன் என்னதான் பட்டணத்துல போய் படிச்சாலும் நான் கட்ட வேண்டிய முறைப்படு தானே. எங்க போயிட போறா பாத்துக்கிடுவோம். சரி வரேன். பா பா.